பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. நான் கிளம்புறேம்மா. முடியல கஸ்தூரி, நெஞ்சு வலிக்குது, தலை சுத்துது, உலகமே இருட்டிட்டு வர மாதிரி இருக்குமா? அம்மாக்கு என்னாச்சு? எனக்கு பயமா இருக்குண்ணா. அம்மாக்கு நெஞ்சுவலி வந்திருக்க மாதிரி தெரியுது. அண்ணா உடனே அதே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். ஊருக்கு போறதுமா? முதல்ல அத்தை குணமாகட்டும், ஊட்டி போறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். சரிம்மா, நான் முதல்ல வண்டி கூட்டிட்டு வரேன். அத்தை 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 என்னாச்சு அத்தை? அத்தை என்ன பாருங்க அத்தை, என்ன பாருங்க அத்தை. அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை 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 அத்தை. எல்லாம் என் நேரம். திரு உயிரோட இருக்காருங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். உடனே அதை தொடர்ந்தாப்புல ஒரு துக்கமான சம்பவம். என் நிலைமைய பாருங்கன்னு. திருவை பார்க்கலான்னு சரியா ஊட்டிக்கு கிளம்பின நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்க. நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அத்தைக்கு இப்படி ஆயிருந்தா, ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அப்ப அத்தையை யார் காப்பாத்திருப்பாங்க? அத்தையோட நிலைமை. கணேசனா
இப்போ எனக்கு பயமா தான் இருக்கு. அத்தையை நல்லபடியா குணமாக்கி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீ தேவையில்லாம பயப்படாத கஸ்தூரி. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. ஆக கூடாது. அவங்க இப்ப ஏன் பொறுப்புல இருக்காங்க? ஒருவேளை ஏதாவது ஆயிட்டா கிராமத்துல இருந்தவங்கள கஸ்தூரி கூட்டிட்டு வந்து இப்படி செஞ்சிட்டான்னு எனக்கு தான் கெட்ட பேர் வரும். பெருசா அம்மாவை கூட்டிட்டு போனியே, சரியா கவனிக்காம கொண்டுட்டேன்னு நாளைக்கு ராம் என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ராம விடுங்க, என் மனசாட்சியா என்ன கேட்டா? நீயா எதுக்கு விபரீதமா கண்டத்தை எல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? வயசானால வியாதிங்க வர்றது சகஜம் தானே. நாம தான் கரெக்டான நேரத்துக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டுமே. நீ வேணா பாரு, அம்மா குணமாகி முன்ன மாதிரி ஆரோக்கியமா நல்லபடியா வீட்டுக்கு வரதான் போறாங்க. டாக்டர் வந்துட்டாரு, கண்ணை தொடச்சுக்க. டாக்டர், என் அத்தைக்கு ஒண்ணும் இல்லையே, இப்ப எப்படி இருக்காங்க? பொழைச்சுக்குவாங்கல்ல? நத்திங் டு வரி. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்க அத்தைய அப்படி விட்டுருவோமா என்ன? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. உங்க அத்தைய நல்லபடியா குணமாக்கி உன் கூட அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ் டாக்டர். ஓகேமா. நானும் இததான் சொன்னேன். சும்மா பயந்தியே. இப்ப டாக்டரே சொல்லிட்டாரு. இப்பவாவது உனக்கு நம்பிக்கை வருதா? சரி, நீ இங்க இருந்து அம்மாவை பாத்துக்க. நான் திருவ பார்க்க நாளைக்கு கூட்டி கிளம்புறேன். சரிண்ணா. நம்பிக்கையா இரு கஸ்தூரி. திருவோட நான் திரும்ப வரேன். சரிண்ணா.